Hello everyone, we welcome you to this monthly blessing prayer meeting by Satya Ministries. Our God is good and His mercy endureth forever. உங்கள் அனைவரையும் இந்த சத்யா மினிஸ்ட்ரீஸ் மாத கூட்டத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை பயத்தோடும் பக்தியோடும் பிரியத்தோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், ஆராதனைக்குரியவர். அவரை ஆராதனை செய்வோமா? ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியும் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியும் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இப்போ ஒரு மிகவும் அருமையான பாடல் ஒன்று பாட போறோம். இயேசுவின் அன்பிற்கு பண்பை பற்றி. அவருடைய அன்புக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. அவர் கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தினார். அவர் அன்பைக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த செல்வமோ பெயரோ புகழோ எதுவும் அதற்கு ஈடாவதில்லை. அதை குறித்து இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடுவோம்.
ஏசப்பா. அழியும் உலக செல்வத்துக்காக அழிய செல்வத்தை விட்டு விடுவேனோ. அழியும் உலக செல்வத்துக்காக அழிய செல்வத்தை விட்டு விடுவேனோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். தந்தையே உந்தன் அன்பே போதும். சிந்தையை கெடுக்கும் மோகங்கள் வேண்டாம். தந்தையே உந்தன் அன்பே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம். மகிமையின் மேகம் ஒன்றே போதும். சிற்றின்ப மோகம் வேண்டவே வேண்டாம். மகிமையின் மேகம் ஒன்றே போதும். நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. ஆயிரம் கோடி செல்வம் என்றாலும் உந்தனின் மதிப்பிற்கு ஈடாகிடுமோ. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கை நிமிஷங்கள் ஒவ்வொன்றாய் ஓடி மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்துவிடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகி மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நினைவுகளாகி மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்துவிடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும். தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். துளி துளி சாரலும் பெருவெள்ளமாகும். தனித்தனியாகவே சேர்ந்துவிடும். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவார். இளைப்பாறும் நாட்களும் விரைவாக வந்திடும். கரை சேரும் முன்னே நினைத்திடுவார். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையோடி மறைந்துவிடும்.
நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையும் நீ மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையும் நீ மறைந்துவிடும். கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நினைவுகள் ஆகிய மறைந்திடுமே. கனவுகள் ஆயிரம் மனதார கண்டு நீ நினைவுகள் ஆகிய மறைந்திடுமே. நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையும் நீ மறைந்துவிடும். நிமிஷங்கள் நிமிஷங்கள் வாழ்க்கையின் நிமிஷங்கள் ஒவ்வொன்றையும் நீ மறைந்துவிடும். I like to caption the word of God today as treasures in heaven, or where is your treasure? இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு பரலோகத்திலே சேர்த்து வைக்கப்படுகிற பொக்கிஷம் அல்லது உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது, Or lasting treasures. அல்லது நிலைத்திருக்கிற பொக்கிஷம். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God is good and His mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. ஆமென். Where your treasure is, there will your heart be also. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Amen. ஆமென். There is something called treasure which you would like to have, or which you want, or which you desire. பொக்கிஷம் என்பது என்ன? நீங்கள் வாஞ்சிக்கிற, பெற்றுக்கொள்ள விரும்புகிற அல்லது எடுத்துக்கொள்ள விரும்புகிற ஒன்று. Something which you would like to possess it, அதை சொந்தமாக்க விரும்புகிற ஒன்றுதான் பொக்கிஷம். which you like it, அதை நீங்கள் விரும்புகிற which ஒன்று, you admire it, அதை பார்த்த உடனே ஈர்க்கப்படுகிற ஒன்று, which you safeguard it அதை பத்திரமாய் பாதுகாக்கிற ஒன்று, and put it in your locker. அதை உங்களுடைய வீட்டிலே பத்திரமாய் பூட்டி வைக்கிற ஒன்று. And there is some treasure that you lock in your heart. பாருங்க, சில பொக்கிஷங்களை உள்ளத்திலே பூட்டி வைத்திருக்கிறீர்கள். There is treasure in your heart, you lock it in your heart. சில பொக்கிஷங்களை உங்களுடைய உள்ளத்திலே இருதய கதவிலே பூட்டி வைத்திருக்கிறீர்கள். So the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், where your treasure is, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, what you desire, நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், what you long after, எதை வாஞ்சிக்கிறீர்கள், where your mind is, உங்களுடைய சிந்தை எங்கே இருக்கிறது, your heart will be upon it. உங்களுடைய இருதயம் அங்கேதான் இருக்கும். So the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், build your treasures in heaven, பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், not on earth, பூமியிலே அல்ல, where the moth and the thieves rob your treasures. இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடரும் திருடுவார்கள். So reserve your treasure in heaven. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். And when you have your treasure in heaven, பரலோகத்திலே பொக்கிஷம் இருக்கும் பொழுது your mind will be upon that. உங்களுடைய எண்ணமும் அங்கேதான் இருக்கும். How you can earn treasures in heaven? பரலோகத்திலே எப்படி பொக்கிஷங்களை சேர்ப்பது? Your earthly investment in God's kingdom will reap heavenly blessings and heavenly treasures. பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் முதலீடு செய்கிற வகையில் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கும், அறுவடை செய்யும். Amen. ஆமென். How can you build treasures? எப்படி பொக்கிஷங்களை கட்டி எழுப்புவது? In heaven, பரலோகத்திலே your investments in earth in the kingdom of God. தேவ ராஜ்யத்திலே இந்த பூமியிலே நீங்கள் முதலீடு செய்கிறீர்களே அதன் வழியாக. Amen. ஆமென். Yes, you can build treasures for you in heaven through your investments upon the church, upon the kingdom of God, upon the ministry of God on this earth. பூமியிலே தேவனுடைய சபைக்கு ஊழியத்திற்கு என்று நீங்கள் எவைகளெல்லாம் கொடுக்கிறீர்களோ, முதலீடு செய்கிறீர்களோ, அதுவே பரலோகத்திலே உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படுகிற அல்லது கட்டி எழுப்பப்படுகிற பொக்கிஷம் அல்லது சொத்தா இருக்கிறது. So when you build your treasure in heaven, பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்க்கும் பொழுது your mind will be upon the kingdom of God. உங்கள் இருதயம் தேவனுடைய ராஜ்யத்தின் மேலேயே இருக்கும். Amen. ஆமென். That's why the Lord has warned. அதைத்தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். If you build treasures on this earth, பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்ப்பீர்களானால் your mind will be upon the treasures of this earth. அதே அந்த பொக்கிஷத்தின் மேல தான் உங்களுடைய இருதயமும் இருக்கும். Of course, you need treasures for your lifestyle. வாழ்க்கை வாழ்வதற்கு பொக்கிஷங்கள் தேவைதான். You need a own house. சொந்த வீடு வேண்டும், You need a vehicle. வாகனம் வேண்டும், You need
some good gifts. நல்ல பரிசு பொருட்கள் வேண்டும். But then it is necessity and not a treasure. கவனியுங்கள், அவைகள் தேவைகள், அத்தியாவசிய தேவைகள், பொக்கிஷம் The அல்ல. necessities should not become a treasure for you. இந்த அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறிவிடக்கூடாது. So if your mind is upon treasure, then your mind will be focused only on the treasure. பொக்கிஷம் மேலேயே நம்முடைய இருதயம் பதியும் என்று சொன்னால் நம்முடைய முழு எண்ணம், இருதயம் எல்லாமே அதன் மேலேயே இருக்கும். Your mind will be diversified. உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய இருதயம் கவனம் திரும்பக்கூடும். Yes, your mind will be divided. உங்களுடைய மனம் அங்கே கவன சிதறலை கொண்டு வந்து You'll be only focusing on, oh, my treasures, I built it. நான் கட்டி எழுப்பின அல்லது நான் சேர்த்த இந்த பொக்கிஷம் என்று அதன் மேலேயே உங்களுடைய மனது இருக்கும். The mind of Nebuchadnezzar was like that. நேபுகாத்நேச்சாருடைய மனதும் அப்படித்தான் இருந்தது. Oh, the kingdom that I built. நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன். Oh, his treasure was Babylon. அவனுடைய பொக்கிஷம் பாபிலோனா இருந்தது. His treasure was his kingdom. அவனுடைய பொக்கிஷம் அவனுடைய ராஜ்யமா இருந்தது. So the moment he thought about it, God pulled him down. He became like a beast. அவன் அப்படி நினைத்த உடனே கர்த்தர் அவனை தள்ளினார். அவன் மிருகத்தை போல மாறினான். Yes, he began to be in misery. He was like one animal. அவன் ஒரு மிருகத்தை போல, மாட்டை போல அவன் மாறினான். So when his mind was upon what he built, அவன் எதை கட்டி எழுப்பினானோ அதன் மேலேயே அவனுடைய மனதும் இருந்தது. of course he did battles and he won many battles and he brought kingdoms and he ruled many kingdoms. அவன் யுத்தத்திற்கு சென்றான், அநேக ராஜ்யங்களை ஜெயித்தான், பெரிய ராஜ்யமாக அதை கட்டி எழுப்பினான், உண்மைதான். But his mind should not have been upon those things. ஆனால் அவைகளின் மேலே அவனுடைய இருதயம் அல்லது சிந்தை பதிக்கப்பட்டிருக்க கூடாது. God warned him. கர்த்தர் எச்சரித்தார். But even then he never saw the warning. He just forgo the warning which God warned him to Daniel. ஆனாலும் அவன் அந்த எச்சரிப்பை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. தானியேல் மூலமாக கொடுத்த எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணினான். And he was put to dust. அவன் மண்ணிலே தள்ளப்பட்டான். Amen. Amen. Hallelujah. Hallelujah. His mind was upon his kingdom. அவனுடைய எண்ணம் எல்லாம் ராஜ்யத்தின் மேலேயே The இருந்தது. kingdom that I built, the great Babylon. நான் கட்டி எழுப்பின மகா பாபிலோன் என்கிற ராஜ்யம். You can see around the whole world, when people build kingdoms of the world, it will not survive for a long time. பாருங்க, ஜனங்கள் தங்களுடைய சொந்த பலத்திலே சொந்த மகிமைக்காக கட்டி எழுப்பின எந்த ராஜ்யங்களுமே நிலைத்தது A கிடையாது. lot of leaders were there. எத்தனையோ தலைவர்கள் உண்டு. There was Hitler, there was Napoleon. All the kingdoms just became rusted. ஹிட்லர், நெப்போலியன் போன்றவர்களாம் நமக்கு தெரியும். அவர்கள் கட்டி எழுப்பின ராஜ்யங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லை. They thought they can earn a name forever. என்றென்றைக்கும் தங்களுடைய பெயர் நிலைத்திருக்கத்தக்கதாக செய்ய முடியும் என்று But நினைத்தார். more than what they did, only the evil what they did was just over the whole world. ஆனால் பாருங்கள், அவங்க செஞ்ச மற்ற காரியங்கள், அவர்கள் செய்த தீமைகள் தான் உலகம் முழுக்க தெரிகிறது. What you do for God's kingdom is rewarded. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதற்கு தான் பலன் உண்டு. Your time spent in God's kingdom is rewarded. தேவ ராஜ்யத்தில் நீங்கள் செலவழிக்கிற நேரத்திற்கு பலன் உண்டு. God rewards you according to what you invest in his kingdom. அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் எதெல்லாம் முதலீடு செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலனை அவர் தருகிறார். It may be your treasure. ஒருவேளை உங்கள் பொக்கிஷமா It may இருக்கலாம், be your life, உங்கள் ஜீவனா your இருக்கலாம், time. நேரமா இருக்கலாம். Whatever you invest in God's kingdom, தேவ ராஜ்யத்தில் நீங்க எதெல்லாம் முதலீடு செய்கிறீர்கள், God will definitely bless you. தேவ நிச்சயமாகவே அதற்கான ஆசீர்வாதம் தருவார். Your reward, your account will increase in heaven. பரலோகத்திலே உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Your increase, your note, your account note will go on increasing in heaven. தொடர்ந்து பரலோகத்திலே உங்கள் கணக்கு அங்கே பெருகிக் கொண்டே இருக்கும். As you do for God's kingdom, run for God's kingdom, do ministry, go here and there, spend your time with family and prayers and preparing yourself, you will be building treasures in heaven. நீங்க தேவ ராஜ்யத்தில் பூமியில் இருக்கிற நாட்களில் நீங்கள் செய்கிறது, ஓடுகிறது, நேரம் செலவழிக்கிறது, குடும்பமா செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் பரலோகத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. And what is the best benefit is where your treasure, if you're building a treasure in heaven, your mind will be, oh, when I can go and see my Lord. நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பதனாலே உண்டாகக்கூடிய பலன்களிலே மிகச் சிறந்தது என்ன? நான் எப்பொழுது போவேன், என்னுடைய பொக்கிஷமாகிய கர்த்தரை பார்ப்பேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள் காணப்படுவது. Amen. ஆமென். Life in this world is transitory. இந்த பூமியில நான் வாழக்கூடிய வாழ்க்கை நிலையற்றது, Yes, நிச்சயமற்றது. only 70 years. 70 But வருடங்கள், it's done 80 years. பலத்தின் மிகுதினால் 80 வருடங்கள். Some by the grace of God live 120 long years. சிலரோ தேவனுடைய கிருபையினாலே 120 வருடங்கள் வாழலாம். But then the saints of God wait when they will go to the other shore. ஆனால் பரிசுத்தவான்கள் எப்பொழுது அக்கறை சென்று சேர்வேன் என்று ஆவலோடு The காத்திருக்கிறார். saints of God are not worried about things upon this earth. பரிசுத்தவான்கள் பூமியிலே தாங்கள் சந்திக்க போகிற காரியங்களை குறித்து கவலைப்படுவதே கிடையாது. You ask any saint
of God or any child of God, their mind will be only upon the treasure in heaven. எந்த பரிசுத்தவான்களாவது அல்லது தேவ பிள்ளைகளாவது கேட்டு பாருங்கள், அவர்களுடைய இருதயம் எல்லாம் எண்ணமெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தின் மேலேயே இருக்கும். When I will reach the golden shore, எப்பொழுது அந்த பொருத்தல வீதியிலே சென்று சேர்வேன், where the treasure is permanent. அங்கேதான் பொக்கிஷம் நிலைத்திருக்க கூடியது. For the saints of God, the Lord Jesus Christ is a treasure. தேவனுடைய பரிசுத்தவான்களை பொறுத்தவரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பொக்கிஷம். Amen. ஆமென். The word of God is a treasure for God's people. தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையே பொக்கிஷம். Amen. ஆமென். In this, they get everything for their life every day, for their family, for their job. Everything is in this treasure. அவருடைய குடும்பம், வேலை, மற்ற தனிப்பட்ட எல்லா காரியங்களுக்குமான பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்திலிருந்தே அவர்களுக்கு உண்டாகிறது. Amen. ஆமென். Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. Amen. ஆமென். This is the greatest treasure. இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷமே. Because this is the word of God. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. In the beginning was this word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் And இருந்தது. the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. This is the greatest treasure. இதுதான் இருக்கிறதிலே மாபெரும் பொக்கிஷம். Amen. ஆமென். Hallelujah. Many parents give on the birthdays this great treasure for their children. அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாளன்று இந்த பொக்கிஷத்தை பரிசளிக்கிறார். That's the greatest treasure. மாபெரும் பொக்கிஷம் இது. I used to remember when Brother John Joseph's mummy, when they were one time they were living in penury, she said to my son, I never had any money. I said, son, this is the word. This word is a treasure for you. I give it to you. This gift is for you, she said. அந்த டாக்டர் ஜான் ஜோசப் அவர்களுடைய தாயார் அவர்கள் உயிரோடு இந்த நாட்களிலே மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையும் கூட, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை, ஆனால் பொக்கிஷமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பரிசளித்தார்கள். The same Bible he had with him for many years. அநேக ஆண்டுகள் அந்த வேதாகமத்தை அவர் தன்னோடு வைத்திருந்தார். And that was the Bible through which he was using it to preach the gospel to the nations. தேசங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் அந்த வேதாகமத்தை பயன்படுத்தினார். The best gift you can give to your children is the word of God. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த பரிசு பரிசுத்த வேதாகமே. Amen. ஆமென். The word of God. தேவனுடைய வார்த்தை. The best Bible, the King James version. அதிலே சிறந்த மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். When you give this word of God to your children, they will treasure it. இந்த பொக்கிஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை பத்திரமா பாதுகாத்துக் The கொள்வார்கள். word of God which children memorize is a treasure. தேவ பிள்ளைகள், சில பிள்ளைகள் மனப்பாடம் செய்கிறார்களே அந்த வார்த்தைகளே அவர்களுக்கு பொக்கிஷம். Amen. Amen. That's why I spend time with my children that they may receive the treasure from the hands of God. எனவேதான் தேவனுடைய கரங்களிலிருந்து இந்த பொக்கிஷத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி நான் நேரம் செலவழிக்கிறேன். No moth nor thief can rob it from their heart. எந்த பூச்சோ அல்லது எந்த ஒரு திருடனோ அவளுடைய இருதயங்களிலிருந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. The treasure of God is in their hearts. தேவனுடைய பொக்கிஷம் அவளுடைய இருதயங்களிலே இருக்கிறது. What happens? என்ன நடக்கிறது? They will grow like a palm tree. அவர்கள் பனையை போல செழித்து வளர்கிறார்கள். Amen. ஆமென். They'll have the strength of a unicorn. காண்டமிருகத்திற்கு ஒத்த பலனை பெற்றுக் They'll கொள்கிறார்கள். fly like eagles, soaring higher and higher. கழுகை போல சிறகடித்து உயர உயர They பறக்கிறார்கள். will run and not become weary. ஓடுகிறார்கள், அவர்கள் களைப்படைகிறது. They'll walk and not become tired. நடக்கிறார்கள், சோர்ந்து போகிறது இல்லை. That treasure in their hearts. காரணம் உள்ளத்திலே இந்த பொக்கிஷம் இருக்கிறது. The rejuvenating the power that is in the word of God. உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தையிலேயே இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. This rejuvenating power is in the word of God. This is the biggest treasure in the whole world, or whole universe. உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களில் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் இதுவே உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள வார்த்தை. Amen. If you love this treasure, உங்களுடைய சிந்தை இதிலே பதிக்கப்படுமானால் இந்த வசனத்தை நேசிப்பீர்களே, your mind will be upon this. உங்கள் இருதயமும் இதன் மேலேயே இருக்கும். Amen. Where your treasure is, there your mind is also. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். If your treasure is the word of God, உங்களுடைய பொக்கிஷமாக தேவனுடைய வார்த்தை இருக்குமே, if your treasure is Lord Jesus Christ, உங்களுடைய பொக்கிஷம் ஆண்டவராகிய இயேசுவாய் இருப்பாரே, your mind will be upon the Lord. உங்களுடைய இருதயம் அவர் மேலேயே இருக்கும். Your mind will be upon the word of God. உங்களுடைய மனது தேவனுடைய வார்த்தையின் மேலேயே இருக்கும். This is the way, the truth and the life. இதுவே வழி, சத்தியம், ஜீவன். The way to eternity. நித்தியத்திற்கான வழி. The way to enter the kingdom of God. தேவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான வழி. Where the gates of hell cannot welcome. இதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. Only treasure where the
Satan cannot overcome it. சாத்தானாலே ஜெயிக்கப்பட முடியாத பொக்கிஷம் ஒன்று உண்டானால் அது இதுவே. Hallelujah. Hallelujah. The gates of hell cannot overcome this word of God. பாதாளத்தின் வாசல்கள் இந்த வார்த்தை மேற்கொள்ள முடியாது. Always carry the word of God with you. எப்பொழுதுமே இந்த வார்த்தையை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். Let your mind be upon this treasure. உங்களுடைய மனது எப்பொழுதுமே இந்த பொக்கிஷத்தின் மேலேயே இருக்கட்டும். So hold on the treasure to your heart. உள்ளத்திலே இதை பற்றிக் கொள்ளுங்கள். Meditate day and night. இரவும் பகலும் தியானியுங்கள். Oh, meditate the word of God. தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். This shows what is life for you. உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை இது போதிக்கும். This shows the world for you today. உலகம் எப்படிப்பட்டது என்று இது உங்களுக்கு You காண்பிக்கும். can see the world through this word of God. இந்த வார்த்தையின் மூலமாகவே உலகத்தை நீங்கள் பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. Hallelujah. This word sanctifies you. இந்த வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்குகிறது. This word performs miracles in your life. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது. Where there is no way, this word of God makes way for you. வழி இல்லாத இடத்திலும் பாதை இல்லாத இடத்திலும் இந்த வார்த்தை உங்களுக்கு பாதை உண்டாக்குகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். His mercy endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது. Matthew's Gospel chapter 19 and verse 21 says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:21 வசனம் சொல்கிறது. Jesus said unto him, if thou wilt be perfect, go and sell that thou hast and give to the poor, and thou shalt have treasure in heaven, and come and follow me. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். Oh, there was a rich young ruler who came to meet Jesus. ஐசுவரனா இருந்த ஒரு வாலிபன், அதிகாரம் படைத்தவன், அவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். Verse 16 onwards you read. 16வது வசனம் முதற்கொண்டு அதை நீங்கள் பார்க்க He முடியும். called the Lord as good master. கர்த்தரை நல்ல போதகரே என்று அழைத்தான். What good thing shall I do that I may have eternal life? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். So he wanted to know which good thing can I do to enter into God's kingdom. ஆண்டவரிடத்திலே கேட்டான், தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? The Lord asked him, why you call me as good? கர்த்தர் சொன்னார், என்ன நல்ல போதகர் நீ ஏன்பா சொல்ற? Only God is good, nobody else. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. And he said, the Lord mentioned how to love God and love the neighbor and so many commandments. The Lord told him. அந்த கற்பனைகள் எல்லாம் சொல்லுகிறார், தேவனை எப்படி நேசிப்பது, பிறரை எப்படி நேசிப்பது என்பதை எல்லாம். And verse 20 says, 20வது வசனம். the young man saith unto him, all these things have I kept from my youth. But what lack I yet? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்திலே குறைவு என்ன என்றான். So this young man followed all the commandments in the word of God. இந்த வாலிபன் தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற சகல கற்பனைகளும் செய்து வந்தான். But he lacked one thing. ஆனால் அவனிடத்தில் ஒரு குறைவு இருந்தது. The Lord said unto him, கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், if thou wilt be perfect, go and sell what you have and give it to the poor. 21வது வசனம், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. See, this man followed all the commandments. இந்த மனிதன் எல்லா கற்பனைகளையும் பின்பற்றினான். But yet he said he is not having happiness. ஆனாலும் உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை என்றான். He said, I lack something. எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது. What he lacked because his mind was upon the treasures what he had. என்ன குறைவு? அவனுடைய இருதயம் அல்லது மனது அவனுக்கு என்ன காரியங்கள் இருந்ததோ பொக்கிஷம் அதன் மேலேயே இருந்தது. The Lord said, you cannot serve two masters. கர்த்தர் சொன்னார், இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. You cannot serve Mammon and you cannot serve God. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. Oh, this man, he followed all the commandments. இந்த மனிதன் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றினவன் தான். But he lacked something. ஆனாலும் ஒன்று குறைவு இருந்தது. What he lacked because his mind was upon his wealth. என்ன குறைவு? அவனுக்கு இருந்த செல்வத்தின் மேலேயே அவனுடைய இருதயமும் இருந்தது. Yes, the Lord said unto him, if thou want to be perfect, go and sell that thou hast and give it to the poor. கர்த்தர் அவனிடத்தில் சொன்னார், நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. Amen. Amen. Hallelujah. Because your mind is upon that young man. உன் மனது அதன் மேலேயே இருக்கிறது. It's good that you want to go to eternal life. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க விரும்புவது நல்லதுதான். You want to come to heaven. பரலோகத்திற்கு வர விரும்புகிறாய், நல்லதுதான். But your mind is upon the earthly riches. ஆனால் உன் மனது பூமியின் பொக்கிஷங்கள் மேலேயே இருக்கிறது. You cannot serve both things. இரண்டு காரியங்களும் உன்னால் சேவிக்க முடியாது. So if you decide to go to eternal life, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புவாயானா go and sell what you have and give it to the poor. எது இருக்கிறதோ அதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. And you will be free of all the tensions. எல்லா பதட்டத்திலிருந்து விடுதலை பெறு. Then you come and follow me. அதன் பிறகு வந்து என்னை பின்பற்றி வா. You will have treasure in heaven.
பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். Amen. ஆமென். Very simple truth the Lord gave to the young man. ஆண்டவர் பாருங்க ரொம்ப எளிமையான சத்தியத்தை இந்த வாலிபனுக்கு சொல்லி Many கொடுத்தார். of us are also like that. We want to go to eternal life. நம்மில் அநேகர் கூட அப்படித்தான், எப்படியாயிலும் பரலோக நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். But still we have treasures in our heart. ஆனாலும் உள்ளத்துல வேற ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. Yes, something which divides God and us. தேவனையும் நம்மையும் பிரிக்கிற பொக்கிஷம் அது. Amen. Our mind is upon that. நம்முடைய மனது என்னவோ இதன் மேல தான். We don't want to go to eternal life. நித்திய ஜீவனுக்கு போக உண்மையாய் We are not prepared to enter into God's kingdom. தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்மை Because ஆயத்தமாக்குகிறோம். our mind is focused on that treasure. நம்முடைய மனது எப்பொழுதுமே இந்த பொக்கிஷத்தின் மேலேயே இருக்கிறது. The question is, what is your treasure? Who is your treasure? உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிற கேள்வி, எது உங்களுடைய பொக்கிஷம் அல்லது யார் உங்களுடைய பொக்கிஷமாய் Who is your இருக்கிறார்? treasure? உங்களுடைய பொக்கிஷம் யார்? Where is your treasure? உங்களுடைய பொக்கிஷம் எங்கே? Are you living for this earthly treasure? இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்களுக்காகவே வாழ்ந்து Are கொண்டிருக்கிறீர்களோ? you living for something whom you treasure? அல்லது நீங்கள் யாரை பொக்கிஷம் என்று நினைக்கிற அதற்காக வாழ்கிறீர்களோ? A lover will say, oh, I am living only for your sake. காதலனோ காதலியே சொல்லுவாங்க, உனக்காகவே நான் உயிர் வாழ்றேன். Oh, because you are my heartbeat. நீ தான் என் இதய துடிப்பே. But it's only for a few moments. கொஞ்ச நேரத்துக்கு தான் அதெல்லாம். Only for few moments. கொஞ்ச நேரத்துக்கு தான். It's not for eternal. அது நிலைத்திருக்க கூடியதல்ல. Jesus, the lover of my soul. இயேசுவே என்னுடைய ஆத்தும நேசர். Amen. ஆமென். If you make Jesus as your lover, you will enter into eternity. நித்தியத்திற்குள் பிரவேசிக்கும்படி இயேசுவை உங்கள் ஆத்தும நேசராக ஏற்றுக்கொள்ளுங்கள். So let your mind be upon the heavenly treasure, the Lord Jesus Christ. உங்களுடைய மனது அல்லது இருதயம் பரலோக பொக்கிஷமாகிய இயேசுவின் மேலேயே If பதிந்திருக்கட்டும். you have your mind upon earthly treasure, பூமிக்குரிய பொக்கிஷத்தின் மேலே இருதயத்தை the பதிப்பீர்கள். moth will come and eat it up. பூச்சி வரும், அரித்து போடும். A thief may come and rob it. திருடன் வருவான், திருடி கொண்டு போவான். Hallelujah. ஹல்லேலூயா. Satyabachan, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 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 People were just minting money, gathering all 1,000 rupees notes in bundles. ஏற்கனவே சொன்னது போல ஜனங்க கஷ்டப்பட்டாங்க, அப்படியே எல்லாம் 1000 ரூபாய் நோட்டாவா பண்டல் போட்டு வச்சிருந்தாங்க. Yes, they all packed and kept it in all godowns. எல்லா இடத்துலயும் பண்டல் பண்டலா 1000 ரூபாய் நோட்டை கட்டி மூட்டை கட்டி வச்சிருந்தான். The government just made a simple law. அரசு பாருங்க ஒரு சின்ன சட்டம் போட்டுச்சு. Only one word. ஒரே வார்த்தை, 1,000 rupees notes cannot be demonetized. 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. That's all. முடிஞ்சது. How many notes they can exchange? எத்தனை நோட்டை அவங்கள மாற்ற முடிஞ்சது? Because they kept as a treasure. எல்லாம் அதத்தான் பொக்கிஷமா நினைச்சான். If don't exchanges, they have to show the income tax. அத மாத்தினா கூட வருமான வரி கணக்கு காண்பிக்கணும். So many burnt 1,000 rupees notes. அநேகர் 1000 ரூபாய் நோட்டை எரித்தார்கள். And many would have buried it. அநேகர் அதை புதைத்திருக்க கூடும். Moth would have eaten them up. பூச்சி அவைகளை அரித்து போட்டிருக்கும். If they were given for God's kingdom, தேவராஜ்யத்துக்கு கொடுத்திருப்பாங்க. a strong building church would have been there. இந்நேரத்துக்கு நல்ல சபை கட்டடத்தை கட்டி People would have been worshiping God. ஜனங்களை ஆராதித்திருப்பாங்க. Amen. Hallelujah. I do not know how many of you are bundling 2,000 rupees notes and hiding it in your houses. எனக்கு தெரியல எத்தனை பேர் 2000 ரூபாய் நோட்டை மூட்டை கட்டி வீட்டுல அப்படியே மறைச்சு வச்சிருக்கீங்க. Don't do that. செய்யாதீங்க. One day government will say 2,000 rupees will be devalued. 2000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சீக்கிரத்துல ஒருவேளை அறிவிப்பு வந்துடலாம். And you cannot even exchange it, they will say. அதை சொல்லுவாங்க, மாத்த கூட முடியாதுன்றுமா. So alas, I heard many died of heart attack when they could not exchange 1,000 rupees notes. பாருங்க 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்ன உடனே வச்சிருந்தவங்கள நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்ததெல்லாம் செய்தி வந்துச்சு. Because their mind was upon the treasure. எண்ணமெல்லாம் மனசெல்லாம் அதுலயே இருந்துச்சு. So where your treasure is, your mind is there. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய மனதும் இருக்கும். When you close your eyes, your mind will upon that only. கண்ண மூடினாலே அதுதான் முன்னால வந்து நிக்கும். Oh, this is account, this balance in the HDFC bank, this is amount on ICSA, all the numericals will be in your mind. இந்த பேங்க்ல எவ்வளவு தொகை போட்டுருக்கேன் எல்லாம் கண் முன்னால அப்படியே வந்து நிக்கும். This month this interest has never come. What happened? Who robbed my interest? And so many things. ஐயோ இந்த மாசம் அதில இருந்து வட்டி வரலையே, எவன் எடுத்தான்னு தெரியலையே, பதட்டம். Oh, where's my jewel? Which bank I kept? I forgot about it. I lost my documents. Which bank? I don't know where I kept my jewel. எந்த வங்கில வச்சிருந்தமே அந்த நகையெல்லாம் வச்சிருந்தமே அதுக்குள்ள ரசீதை எங்க கொண்டு வச்சேன்னு தெரியல, அது வேற ஒரு பதட்டம். Many people do not know where your documents are now. சில பேருக்கு எங்க உங்களுடைய பத்திரங்கள்லாம் வச்சேன்னு கூட சில பேருக்கு தெரியறது இல்ல. Nobody knows which bank document is. எந்த பேங்க்ல எதை வச்சிருக்கறன்னு கூட சில பேருக்கு தெரியறது இல்ல. And we'll be wondering where I kept my document. Mine is only upon that. எங்க பத்திரத்தை வச்சிருக்கிறோம் அதுலயே எண்ணம். There where your treasure is, there is mind is also. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். Hallelujah. Satamachang, hallelujah. Hallelujah. I'm not telling because tonight I slept only for maybe 45 minutes.
நேற்று ஒரு 45 நிமிடங்கள் தான் நான் தூங்கினேன். And in that 40 minutes I was preaching. I did not know what I preached. This word is there. Something I was preaching, something was only mind about preaching what is going on. என்ன இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றது, என்ன வார்த்தை, இதிலேயே தான் என் மனசு ஓடிட்டு இருக்கு. Oh, what to tell the people? ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்? To give to the people the word of God is the most difficult treasure. தேவ பிள்ளைகளுக்கு இந்த பிரசங்கம் பண்றது இருக்கு பாருங்க, இருக்கிறதுலயே கஷ்டமானது அதுதான். Oh, what to give for God's people? தேவ பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொண்டு And to reveal the treasure to God's people. மாத்திரமல்ல இந்த பொக்கிஷத்தை தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க Make வேண்டும். use of the time. நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள In that வேண்டும். time we should strengthen the people. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜனங்களை பலப்படுத்த வேண்டும். Build the people. ஜனங்களை கட்டி எழுப்ப வேண்டும். Encourage the people. உற்சாகப்படுத்த Make வேண்டும். them strong testimonies. வல்லமையுள்ள சாட்சிகளாக மாற்ற Make them வேண்டும். powerful soldiers. வல்லமையுள்ள போர் வீரர்களாக மாற்ற Make வேண்டும். them overcomers. ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். Make them good in the sight of தேவ God. பார்வையிலே நலமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். Oh, let the evil in them should be removed. அவர்கள் இருக்கிற பொல்லாங்கான எண்ணங்கள் அப்புறப்படுத்தப்பட Oh, the வேண்டும். mind should be sanctified. அவருடைய மனது பரிசுத்தமாக்கப்பட Body வேண்டும். should be sanctified. சரீரம் பரிசுத்தமாக்கப்பட God should be வேண்டும். sanctified. அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்பட Oh, வேண்டும். what to give to God's people? தேவ பிள்ளைகளுக்கு எண்ணத்தை கொடுப்பது. Hallelujah. ஹல்லேலூயா. Only that things runs in the mind. அதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. Hallelujah. ஹல்லேலூயா. A servant of God should give way for the Holy Spirit. ஒரு தேவ ஊழியன் பரிசுத்தாவினுடைய அசைவாடுதலுக்கு விட்டு கொடுக்க Give வேண்டும். way for what he speaks. அவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு. Oh Lord, I wrote this thing. You have to speak these things. ஆண்டவர் இதைத்தான் எழுதுனா இதைத்தான் நீ பேசணும்னு சொல்லக்கூடாது. God moves in a mysterious way. ஆண்டவர் ஆச்சரியமான விதங்களை The அசைவாடுகிறார். word of God is different for each and every person. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குமே வித்தியாசமாக He இருக்கிறது. moves mysteriously in every person. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவ்வளவு ஆச்சரியமான விதத்தில் Even in a family, God moves mysteriously in a different way to each person in the family. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் அசைவாடுகிறார். Amen. Amen. The need is there for that particular person. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட நபருடைய தேவை எப்படிப்பட்டதா God knows the needs of every soul. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய தேவை என்னதென்பதை தனிப்பட்டது God is concerned about your soul. உங்கள் ஆத்மாவை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக Because இருக்கிறார். your body goes to earth, but soul goes to heaven. ஏனென்றால் உங்கள் சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆத்மாவே பரலோகம் செல்கிறது. The Lord told the young man, வாலிபன் இடத்துல கர்த்தர் சொன்னார், "Yo, you better sell everything, then your mind will not be upon those properties. எல்லாத்தையும் வித்துரு, அப்பதான் அது மேல உன் மனசு இருதயம் இருக்காது. And sell it to the poor. கொடுத்து வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு. Then you come and follow me." அதன் பிறகு வந்து என்ன பின்பற்றி வா. Hallelujah. ஹல்லேலூயா. God's ways is mysterious. ஆண்டவருடைய வழிகள் அறியப்பட முடியாத The way to ஆச்சரியம். perfectness is to look unto God. பூரணமாகிறதற்கு வழி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பது. Amen. ஆமென். In the early days, the church practiced giving to everybody. ஆரம்ப நாட்களிலே சபை எல்லாருக்கும் கொடுப்பதை செயல்படுத்தி When வந்தார். God moved in the church, the people of God did like that. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அசைவாடின பொழுது தேவ பிள்ளைகள் அப்படி செய்தார்கள். When you turn your Bibles to Acts of the Apostles, chapter 2, verses 42 onwards, we read like this. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம். Practices of the early church. ஆதி சபையிலே அவர்களுடைய செயல்பாடு. Amen. ஆமென். And they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Amen. ஆமென். How was the early church? எப்படி ஆதி சபை இருந்தது? Oh, they were in fellowship with each other ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருந்தார்கள். and breaking of bread அப்பம் பிட்குதலில் and இருந்தார்கள். in prayers. ஜெபத்திலே இருந்தார்கள். We have to come back to our early anointing, early love. ஆதி அன்பிற்கு, ஆதி அபிஷேகத்திற்கு நாம் திரும்ப வர The வேண்டும். church should go back to the early anointing. அந்த ஆதி அபிஷேகத்திற்கு சபை செல்ல வேண்டும். The church should go back to early revival. ஆதியில இருந்த எழுப்புதலுக்கு சபை செல்ல வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. The revival fire should be seen among the people of God in the church of God. எழுப்புதல் நக்கினி சபை நடுவில் இருக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைகள் நடுவிலே காணப்பட வேண்டும். Yes, they were practicing the fellowship, meeting each other in breaking of bread and in prayers. அவர்கள் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் And what தரித்திருந்தார்கள். happens? Fear came upon every soul. என்ன நடந்தது? எல்லாருக்குள்ளும் பயம் வந்தது. Amen. Amen. And many wonders and signs were done by the apostles. அப்போஸ்தலர்ல அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. And all believed were together and had things common. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து The அனுபவித்தார்கள். word of God says they sold their possession and goods and parted them to all men as every man had need. என்னுடைய வார்த்தை சொல்கிறது, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானத்தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். Amen. And they continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, did eat their meat with gladness and singleness of heart. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு
மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். praising God and having favor with all the people. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு And பெற்றிருந்தார்கள். watch this, and the Lord added to the church daily such as should be saved. கவனியுங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Hallelujah. ஹல்லேலூயா, Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Every day members were added to the church of God ஒவ்வொரு நாளும் சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள். such as should be saved. ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Amen. ஆமென். Hallelujah. Today we are not adding anybody to the church இன்றைக்கு யாரையும் சபையில் நம்ம சேர்க்கிறது இல்லை. because our mind is not upon the treasure, the Almighty God. காரணம் சர்வவல்ல தேவனிடத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்திலே நம்முடைய இருதயம் If you பதிக்கப்படவில்லை. have a treasure upon the Lord, கர்த்தரிலே உங்களுக்கு பொக்கிஷம் இருக்குமே, ஆனால் you will follow what the Lord says. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே பின்பற்றுவீர்கள். Amen. ஆமென். What the Lord said. கர்த்தர் என்ன சொன்னார்? Go ye into the world and preach the gospel to every creature. நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Amen. ஆமென். My people of God, if your mind is upon the treasure, the Lord Jesus Christ, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய இருதயம் அல்லது மனது பொக்கிஷமாகிய இயேசுவின் மேல் இருக்குமே, ஆனால் 6 days you have. 6 நாட்கள் மீதி உண்டு. In 6 days you will bring somebody to the church of God to be saved. யாரோ ஒருவரை ரட்சிக்கப்படும்படி இந்த 6 நாட்களும் சபையிலே நீங்கள் கொண்டு வருவீர்கள். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. The church will work. சபை கிரியை செய்ய வேண்டும். What is church? சபை என்றால் என்ன? You are the church. நீங்களே சபை. The body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். The body of Christ should focus on the treasure, the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த பொக்கிஷத்தின் மேலே நோக்கமாய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். The body of Christ should concentrate on the bridegroom, the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மணவாளனாகிய இயேசுவின் மேலே கவனம் செலுத்த வேண்டும். Where is your treasure? உங்கள் பொக்கிஷம் Who எங்கே? is the treasure? உங்கள் பொக்கிஷம் The யார்? bridegroom, Lord Jesus Christ. மணவாளனாகிய இயேசுவே உங்கள் பொக்கிஷம். The Alpha and the Omega. அல்பா The ஒமேகமானவர். beginning and the end. ஆதியும் அந்தமுமானவர். The Lord who is, who was, and who is to come. இருந்தவர், இருக்கிறவர், இனிமேல் வரப்போகிறவர். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 People of God, தேவ ஜனமே, rise up today. எழுந்திருங்கள். Do the work of God. தேவனுடைய பணியை செய்யுங்கள். Oh, do what God says in your life. That is the practice of the early church. ஆதி சபையின் செயல்பாடுகள் அதுவாகத்தான் இருந்தது. They loved each other. ஒருவரை நேசித்தார்கள். Their fellowship with each other. ஒருவரோடு ஐக்கியமா இருந்தார்கள். No enmity. எந்த பகையும் இல்லை. They never cursed anybody. யாரையும் சபிக்கவும் இல்லை. They were one in the sight of God. தேவனுடைய பார்வையிலே உச்சிதமாய் The Lord is the treasure. கர்த்தரே If பொக்கிஷம். you look at the treasure, you will not be disappointed. அந்த பொக்கிஷத்தை பார்ப்பீர்களானால் ஏமாற்றம் அடையவே If you மாட்டீர்கள். look at the preacher, you will be disappointed. பிரசங்கியரை பார்த்தால் ஏமாற்றம் If you அடைவீர்கள். look at the pastor, you will be disappointed. பாஸ்டர் பார்ப்பீங்கன்னா ஏமாற்றம் If you அடைவீர்கள். look at the prophet, you will be disappointed. தீர்க்கதரிசியை பார்ப்பீர்களானால் ஏமாற்றம் If you look அடைவீர்கள். at the apostle, you will be disappointed. அப்போஸ்தலரை பார்த்தா ஏமாற்றம் அடைவீர்கள். But you look at the treasure, the bridegroom, the Lord Jesus Christ, then you will be happy. You will never go disappointed. ஆனால் பொக்கிஷமாகிய மணவாளன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களானால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள், ஏமாற்றம் அடையவே மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. The early church, I looked at the bridegroom, the Lord Jesus Christ. ஆதி சபை மணவாளனாகிய ஆண்டவர் இயேசுவையே நோக்கி They loved பார்த்தது. each other. ஒருவர் There was நேசித்தார்கள். no enmity between the church members. அவர்களுக்குள்ளே எந்த பகையும் இல்லை. They loved each other. ஒருவருக்குள்ள அன்பாய் True இருந்தார்கள். love. உண்மையான I அன்பு. want that thing to happen. அதுவே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். Love without guile. எந்த கபடும் இல்லாத அன்பு. Amen. ஆமென். இருக்கீங்களா? Hallelujah. ஹல்லேலூயா. சத்தமச்சு hallelujah. Hallelujah. Not the outward show. ஏதோ வெளித்தோற்றமான அன்பு அல்ல. Inside should be pure. உள்ள சுத்தமா இருக்க வேண்டும். Amen. Your inner man should be pure. உள்ளான மனுஷன் சுத்தமாய் இருக்க வேண்டும். Heart should be pure. இருதயம் சுத்தமாய் இருக்க Love வேண்டும். should be pure. அன்பு சுத்தமாய் இருக்க வேண்டும். Giving should be pure. கொடுப்பது சுத்தமாய் இருக்க The வேண்டும். word should be pure. வார்த்தை சுத்தமாய் இருக்க Not வேண்டும். compulsion. கட்டாயத்தின் பேரில் அல்ல. Not compulsion. கட்டாயத்தின் பேரில் Love அல்ல. should come depth from the depth of your heart. அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர The வேண்டும். treasure should be in your heart. இந்த பொக்கிஷம் உங்கள் இருதயத்தில் இருக்க If வேண்டும். Jesus is in your heart, இயேசு உள்ளத்தில் if இருப்பாரானால், Jesus is your treasure, இயேசு உங்கள் பொக்கிஷமாய் what இருப்பாரானால், comes out will be good. உங்களிலே இருந்து வெளியே வர்றது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். Amen சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. That's what the Lord warned in the same chapter, Matthew chapter 6 and verse 22 says, அதைத்தான் மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்திலும் the கர்த்தர் light இருக்கிறார். of the body is the eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் If இருக்கிறது. therefore thine eye be single, the whole body shall be full of light. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதுமே வெளிச்சமாய் இருக்கும். Amen. ஆமென். கண் தெளிவா இருந்தா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிதான் இல்லையா? நீங்க என்ன சொல்லுவாங்க, மஞ்சள் கம்மல் பார்த்தா எல்லாம் மஞ்சளா தெரியும் இல்லையா?
So the way you see, that's how your heart also will function. எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இருதயமும் செயல்படும். Because your mind, your eye carries thing to your mind. ஏனென்றால் உங்கள் கண்கள் தான் காரியங்களை உங்களுடைய எண்ணத்திற்கு கொண்டு செல்கிறது. Your eye is the fastest computer in the whole world. இந்த உலகம் தான் பாருங்க, Your eye, உங்கள் கண்கள் தான் the fastest computer. இருக்கிறதுலே ரொம்ப வேகமா செயல்படுகிற கம்ப்யூட்டர். Yes, it's in seconds it will take to the brain. ஒரு நொடியில மூளைக்கு கொண்டு போயிடும். In a fraction of a second. கண்ணிமிக்கிற And நேரத்துல it will just, and the brain will activate. உடனடியாக மூளையும் வேலை செய்ய The ஆரம்பிக்கும். Lord knows it. ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். The light of the body is the eye. உன்னுடைய கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. The light of the body is the eye. உன்னுடைய கண்ணே சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. Amen சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. The lamp, it is a lamp of your body. அதுதான் உன்னுடைய சரீரத்திற்கு விளக்கு. Amen. உங்க கண் தான் லைட்டுங்க. லைட் அடிச்சுட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்க. ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துட்டே இருப்பீங்க, லைட் அடிச்சுட்டே இருக்கும். உடனே இந்த சென்சஸ் போயிட்டே இருக்கும். எல்லாம் மூளை ஃபுல்லாக பரவும். எப்படி யார் எப்படி எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு சென்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, the light of the body is the eye. If I be single, that is, single means if the I be healthy, the whole body shall be full of light. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. இந்த கண்ணு மாத்திரம் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதுமே வெளிச்சமா இருக்கும். Amen. Amen. Hallelujah. If your eye is of good light, is light. உங்களுடைய கண் நல்ல வெளிச்சமா நல்ல நோக்கத்தோட இருந்துச்சுன்னா your whole body will be like that. உங்களுடைய முழு சரீரமே அப்படிதான் இருக்கும். Hallelujah. Hallelujah. Who can have that? யார் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? Only whose mind is upon God. யாருடைய மனதெல்லாம் தேவன் மேல் பதிந்து இருக்கிறதோ அவர்களெல்லாம் அப்படி இருக்க முடியும். When Jesus Christ is your treasure, இயேசு உங்களுடைய பொக்கிஷமா இருக்கும்போது then your light will be pure. உங்களுடைய விளக்கும் சுத்தமா இருக்கும். Eye will be pure. கண்ணும் சுத்தமா இருக்கும். Body will be pure. சரீரமும் சுத்தமா இருக்கும். Then only you can put on immortality. அப்பொழுதுதான் நீங்கள் சாவாமையை தரித்துக் கொள்ள முடியும். Amen. ஆமென். இருக்கீங்களா? Hallelujah. Who can put on immortality? யார் சாவாமையை தரித்துக் கொள்ள The முடியும்? whole body is light. இந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கிறவன் தான். சும்மா யோசிக்காதீங்க, டம்பட் சம்போன்னு கேட்டா அப்படியே மறுமாயிரம் யோசிக்காதீங்க. இங்க தான் சுத்துவோம், நம்ம இங்க தான் சுத்தி அந்த கிறிஸ்து சுத்தி வருவோம். உடம்பு முழுவதுமாக வெளிச்சமா இருந்தாதான் மறுரூபமாக்கப்படும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் சரீரம் முழுவதுமாக வெளிச்சமா இருந்தால்தான் கர்த்தர் வருகையிலே அவர் சத்தத்தை கேட்பேன். அப்ப இந்த மாம்சமான சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் தேவனோடு கூட நான் வாழுவேன். அல்லேலூயா. 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 அதற்கு காரணம் என் கண் வெளிச்சமா இருந்தா என் சரீரம் உன்முழுது வச்சு நான் எப்படி நான் பார்க்கிறேன், எப்படி நான் சிந்திக்கிறேன், எப்படி நான் கிறிஸ்துவ போல இருக்கிறேன்னா, கிறிஸ்துவ மாதிரி இருக்கிறேன்னா, கிறிஸ்துவ நான் பிரதிபலிக்கிறேன்னா, கிறிஸ்துவை தோற்றமை கொண்டிருக்கிறேன்னா, who's a church member, you should be like Christ like. சபை அங்கத்தினர் என்பவர் யார்? கிறிஸ்துவை போல இருக்கிறவர்கள். Amen. ஆமென். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. If you then only you can call yourself a Christian. அப்பொழுதுதான் உங்களை கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட முடியும். Then don't you call yourself as a Christian if your body is dark. உங்களுடைய சரீரம் இருளா இருக்குமேயானால் உங்களை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளாதீங்க. I'm not talking about your color. நான் உங்களுக்கு சரீர நிறத்தை சொல்லல. I talk about your senses, your way you look at others. உங்களுடைய உணர்வுகள், நீங்கள் மற்றவர்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை குறித்து சொல்லுகிறேன். Verse 23 says, 23 வசனம் சொல்கிறது, but if then eye be evil, the whole body should be full of darkness. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். Amen. ஆமென். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண் எப்படி இருக்கு, வெளிச்சமா இருக்கா இல்ல இருளா இருக்கா, எப்படி நான் பார்க்கறேன், சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்கறீங்களா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Yes, again I say, if your eye is of light, your body will be full of light. மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய கண் தெளிவாய் வெளிச்சமாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். If the eye be evil, the whole body will be full of darkness. உங்களுடைய கண் கெட்டதாய் இருந்தால் அல்லது பொல்லாததாய் இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதுமே இருளாய் இருக்கும். What darkness means? What? இருள் என்றால் என்ன? Evil. தீமை அல்லது பொல்லாங்கு. Evil. சொல்லுங்க. Evil சொல்லுங்க. தீமை. Evil. Be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Noah's days they were like that. நோவாவுடைய நாட்கள் அப்படிதான் இருந்தது. Their full imagination was full of evil. அவளுடைய இருதயத்தின் நினைவெல்லாமே பொல்லாங்கு. Amen. Hallelujah.
That imagination was full of evil. அவருடைய இருதயத்தின் தோற்றம் நினைவு எல்லாமே தீமையா இருந்தது. So when their imagination was full of evil, அவருடைய இருதயம் முழுவதும் பொல்லாங்கா இருந்த பொழுது, when light came, they could not accept the light. அந்த வெளிச்சம் அல்லது ஒளி வந்த பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. Noah preached about light. நோவா ஒளியை குறித்து He பிரசங்கித்தார். preached about destruction. அழிவை குறித்து But பிரசங்கித்தார். their mind could not accept that. ஆனால் அவர்களுடைய மனதினால் அதை ஏற்றுக்கொள்ள Because முடியவில்லை. their eyes were focused on something else. ஏனென்றால் அவருடைய கண்கள் எதன் மேலேயோ நோக்கமா இருந்தது. Amen. Amen. They're giving and taking marriages and so many earthly things. அவர் பாருங்க கொடுக்கல் வாங்கல் இதிலேயே தான் இருந்தாங்க. Oh, their mind was focused only on earthly things. அவருடைய மனதெல்லாம் பூமிக்கு அடுத்த The body was full of wickedness. அவருடைய சரீரம் முழுவதும் தீமை. They could not accept the word of God. தேவனுடைய வார்த்தை அவரால் ஏற்றுக்கொள்ள They முடியவில்லை. could not accept what Noah preached. நோவா எதை பிரசங்கித்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. When I see something, just fight against it. ஏதாயிலும் ஒரு காரியத்தை கண் பார்க்குமேயானால் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்கள். Oh, fight against it. அந்த தீமையான காரியத்துக்கு Fight யுத்தம் against பண்ணுங்கள். darkness. இருளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்கள். Make your body light. உங்கள் சரீரத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள்ளுங்கள். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Then only you can put on immortality. அப்பொழுதுதான் நீங்கள் சாவாமையை தரித்துக் When கொள்வீர்கள். trumpet called, you will be transformed. எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாவீர்கள். Then only you can be a wise virgin. அப்பொழுதுதான் புத்தியுள்ள கன்னியாய் இருப்பீர்கள். Amen. ஆமென். The wise virgin will keep the oil burning. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுடைய விளக்கில எண்ணெய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். Amen. ஆமென். Hallelujah. Don't let your mind deviate. உங்களுடைய மனது வழிவிலக அனுமதிக்க Don't வேண்டாம். allow unwanted things to come into your mind. தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தையிலே வர அனுமதிக்க Resist it. வேண்டாம். எதிர்த்து நில்லுங்கள். Resist the devil. பிசாசுக்கு எதிர்த்து Don't give நில்லுங்கள். way for the devil. அவனுக்கு வழி கொடுக்க வேண்டாம். People of God, தேவ பிள்ளைகளே, your treasure is Jesus Christ. உங்களுடைய பொக்கிஷம் இயேசுவே. When your treasure is Jesus Christ, உங்கள் பொக்கிஷம் your இயேசுவே. mind should be upon Jesus உங்களுடைய Christ. மனம் இயேசுவின் மேல் இருக்க Don't வேண்டும். deviate. வழி விலகி செல்ல வேண்டாம். Amen. ஆமென். Satama. Hallelujah. So if your mind is upon God, உங்களுடைய மனது தேவன் மேல் இருக்குமே, if your treasure is upon God, உங்கள் பொக்கிஷம் தேவன் மேல் you will work for God's kingdom. தேவ ராஜ்யத்திற்காக நீங்கள் செயல்படுவீர்கள். Amen. Hallelujah. You will toil for God's kingdom. தேவ ராஜ்யத்திற்காக You will பிரயாசப்படுவீர்கள். run for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்காக I ஓடுவீர்கள். want you, the people of God, to be soldiers of Christ. தேவ ஜனங்களாகிய நீங்கள் அவருடைய போர் வீரர்களாக இருக்கும்படியா விரும்புகிறேன். 6 days be active for God. 6 நாட்களும் தேவனுக்காக துடிப்பாய் Work out செயல்படுங்கள். for God. அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள். Amen. ஆமென். Hallelujah. Isaiah 58 and verse 7 says, ஏசாயா 58:7 சொல்கிறது, Is it not to deal the bread to the hungry, and that thou bring the poor that are cast out to the house? When thou seest the naked, that thou cover him, and that thou hide not thyself from thy own flesh? Then shall the light break forth as the morning, and then health shall spring up forth speedily, and thy righteousness shall go before thee, and the glory of the Lord shall be thy reward. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். Amen. Fasting is not an outward show. உபவாசம் என்பது ஏதோ வெளி The தோற்றத்தில் light should be inside your heart. வெளிச்சம் உங்கள் இருதயத்திலே காணப்பட Amen. வேண்டும். When the light is inside you, அந்த ஒளி உங்களுக்குள் இருக்கும் you will பொழுது take care of the poor and needy. நீங்கள் தரித்திரரை எளியவரை You will take care of the church. சபையை பார்த்துக் You will கொள்வீர்கள். build the kingdom of God. தேவராஜ்யத்தை கட்டி Then எழுப்புவீர்கள். what happens? அதன் பிறகு என்ன The நடக்கும்? light break forth as a morning. அப்பொழுது விடியற்கால வெளிச்சத்தை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும். Amen. And then health shall spring forth speedily. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். Hallelujah. And the righteousness shall go before thee. உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே And செல்லும். the glory of God shall be your reward. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு பின்னாலே உங்களுக்கு Then shalt thou call, and the Lord shall answer your cry. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். And you shall say, Here I am. அவர் சொல்வார், இதோ இருக்கிறேன். Amen. ஆமென். If thou take away from the midst of thee the yoke, the putting forth of the finger and speaking vanity. நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் விபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவீர்கள். Amen. Amen. See what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது? If thou take away from the midst of thee the yoke, the putting forth of the finger. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் உன்னுடைய நடுவிலிருந்து அகற்றி போடு. Amen. Amen. Pointing out to somebody. யாரோ ஒருவரை கை நீட்டி Oh, குற்றம் she's a சொல்வது. sinner. அவள் பாவி. He is a sinner. அவன் பாவி. He is doing like that. அவர் அப்படி செய்கிறார். Always pointing out to somebody. எப்பொழுதும் மற்றவர்களையே குறை சொல்லிக் கொண்டிருப்பார். Always when you point out to somebody, remember that you are pointing to yourself. நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களையே குற்றம் சாட்டுகிறீர்கள். That means your body is full of darkness. அப்படி என்றால் உங்கள் சரீரம் முழுவதும் That's why you're looking at somebody as dark. எனவேதான் மற்றவர்களை நீங்கள் இருளாய் பார்க்கிறீர்கள். Oh, Isaiah clearly says. ஏசாயா தெளிவாய் சொல்கிறார். Oh, he says, if thou take away from the midst of thee the yoke,
the putting forth of the finger and speaking vanity. நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்று. Amen. Hallelujah. And satisfy the afflicted soul. பசியுள்ளவனிடத்திலே ஆத்துமாவை சாய்த்துக்கொள். And then shall the light rise in obscurity and the darkness be as a noonday. சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். Hallelujah. And the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden and like a spring of water whose waters fail not. அப்பொழுது கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். Amen. In many houses this word is put in big letters. அநேக வீடுகளிலே இந்த வசனம் பெரிய எழுத்தா எழுதி தொங்க விடப்பட்டிருக்கும். But how can it be fulfilled? எப்படி நிறைவேறுவது? Before all the instructions are there. இதற்கு முன்பு இத்தனை நிபந்தனைகள் உண்டு. You should be of light. நீங்கள் வெளிச்சமாய் இருக்க Your வேண்டும். body should be of light. சரீரம் வெளிச்சமாய் இருக்க You வேண்டும். cannot do things which are contrary to the word of God. என்னுடைய வார்த்தைக்கு முரணா எதையும் செய்ய முடியாது. Then you cannot be, the Lord will not guide you then. அப்பொழுது கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். You will not satisfy your soul in drought. உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்க You cannot மாட்டார். be like a watered garden. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்க Unless மாட்டீர்கள். your body is full of light, you cannot be like a watered garden. உங்கள் சரீரம் வெளிச்சமாய் இருந்தால் அன்று நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கவே முடியாது. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Your body should be full of light. உங்கள் சரீரம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். Then only you can be like that. அப்பொழுதுதான் நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. So the people of God, always let your mind be upon the treasure of the Lord Jesus Christ. எனவே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பொக்கிஷமாகிய இயேசுவின் மேலேயே நம்முடைய மனது பதிந்திருக்க வேண்டும். Luke's Gospel, chapter 12. And one of the company said unto him, Master, speak to my brother that he divide the inheritance with me. And he said unto him, Man, who made me a judge or a divider over you? And he said unto them, Take heed and beware of covetousness. For a man's life consisteth not in the abundance of things which he possesseth. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கிடுகிறவனை வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். Take heed and beware of covetousness. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். Let your mind not be upon covetousness. உங்களுடைய மனது அல்லது இருதயம் பொருளாசையின் மேல் இருக்க வேண்டாம். For a man's life consisteth not in the abundance of the things which he possesseth. ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. Hallelujah. எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் சரி, அது அவனுக்கு ஜீவனை கொடுக்கவே கொடுக்காது. ஒரு நிமிஷத்துல கண் நிமித்தால் ஜீவன் போய்விடும். Hallelujah. ஒரு சிக்னஸ் அவ்வளவுதான். ஒரு மனுஷனா பண்ணுவான், நடுநடுங்கிடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். லூக்கா 12:16 ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். People of God, தேவஜனமே, be rich in the sight of God. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இருங்க. How can you be rich? எப்படி ஐஸ்வர்யவனாய் Do இருப்பது? God's work. அவருடைய கிரியை Build God's kingdom. ராஜ்யத்தை Run for Christ. அவருக்காக ஓடுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Sacrifice your time for Christ. நேரத்தை அவருக்காக தியாகம் Build செய்யுங்கள். treasure for Christ. கிறிஸ்துவுக்காக பொக்கிஷங்களை கட்டி So you see that laid up treasure for himself, God is not rich toward God. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் தேவனை அடைய முடியாது. And the man said, மனிதன் சொன்னான், Oh, I will pull down my barns and build greater, and there will I bestow all my fruits and my goods. என் களஞ்சியங்களை எல்லாம் இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன், எனக்கு விளைந்த தானியங்களை எல்லாம் அங்கே நான் சேர்த்து வைப்பேன் என்றார். A man's mind always greedy. மனிதனுடைய மனது எப்பொழுதுமே பேராசை. He wants to do many things. அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறான். And what he says to himself, அவன் தனக்குள்ள என்ன he சொல்கிறான்? talks to his soul. தன்னுடைய ஆத்மா பார்த்து பேசுகிறான். Hallelujah. ஹல்லேலூயா. Soul, thou hast made much goods laid up for many years. ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. Who has got audacity to talk to the soul? ஆத்மாட்டே பேக்கர். Soul belongs to God. ஆத்மா அவருக்கு சொந்தம். Amen.
Hallelujah. But this man, a rich fool, talks to the soul. ஆனால் இந்த பணக்கார முட்டாள் ஆத்மாவை பார்த்து பேசிக் கொள்கிறார். Oh soul, your God gathered much goods ஆத்மாவே எக்கச்சக்கம் சேர்த்து வச்சிருக்கிற for many years. அநேக வருஷங்களுக்கு. Take thine ease. நீ நல்லா புசித்து குடி, Eat well, eat, drink and நீ be merry. பாரு புசித்து குடி பூரிப்பாயிரு. But God says unto him, கர்த்தர் அவனை பார்த்து thou சொல்லுகிறார், fool, this night thy soul shall be required of thee. மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படுமே, அப்பொழுது நீ Hallelujah. சேகரித்தது யாருடையதாகும்? Amen. Challenga, hallelujah. Soul is important. ஆத்மா முக்கியம். Feed your soul. ஆத்மாவை போஷியுங்கள். Hallelujah. Feed your soul. ஆத்மாவை போஷியுங்கள். Well, how can you feed your soul? எப்படி ஆத்மாவை Your போஷிப்பீர்கள்? treasure should be upon God. உங்களுடைய பொக்கிஷம் அவர் மேல் இருக்கும். Do work for God. அவருக்காக கிரியை செய்யும் பொழுது, Hallelujah. Give for God. அவருக்கு கொடுக்கும் பொழுது, Run for God. அவருக்காக ஓடும் பொழுது, Serve God. அவர் சேவிக்கும் பொழுது, Amen. ஆமென், Hallelujah. Hallelujah. Then you can build up treasures in heaven. அப்பொழுது பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷம் சேர்த்து வைக்க முடியும். Amen. Challenga. Hallelujah. Come back to God's love. அவருடைய அன்பிற்கு திரும்ப வா. Maybe you have gone far away from God's love. ஒருவேளை அவருடைய அன்பை விட்டு தூர போயிருந்திருக்கலாம். You're running too busy in your work. அலுவலகத்தில் மிகுந்த அலுவலாய் ஓடிக்கொண்டே Too busy in your studies. உங்கள் படிப்பிலே மிகுந்த பிஸி, Too busy in your business. வேலையில பிஸி, Too busy in everything. எல்லாவற்றிலுமே மிகுந்த அலுவல். No time to think about your soul. ஆத்மாவை குறித்து யோசிக்க நேரம் No இல்லை. time to think about your treasure. பொக்கிஷத்தை குறித்து யோசிக்க நேரம் இல்லை. The Lord said, come back to me. கர்த்தர் சொல்லுகிற என்னிடத்திலே வா, Please come to me. என்னிடத்திலே வா. Come, all ye that labor and heavy laden, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு You're இளைப்பாறுதலை worried தருவேன். about too many things. அநேக காரியங்கள் குறித்து Too கவலைப்படுவோம். many things. அநேக காரியங்கள் Each குறித்து and every day as God his own evil. ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கு அதன் பொல்லாப்பல்லது தீமை. You're worried about tomorrow. நாளை குறித்து Next கவலைப்படுகிறோம். year. நான் அடுத்த Next வருடத்துக்கு 10 years. அடுத்த 10 But வருடங்களுக்கு. today if your soul goes away from you, ஆனால் இன்றைக்கு ஆத்மா எடுபட்டு போனா what is going to happen to you? என்ன நடக்க போகிறது? Nothing is going to happen. ஒன்றும் நடக்க போகிறது. Oh, prepare treasures in heaven. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வை. Amen. The Bible says, English Bible says, treasures in heaven. ஆங்கில வேதகம் சொல்கிறது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வை. Amen. ஆமென். Hallelujah. அல்லேலூயா. Yes, but lay up for yourselves treasures in heaven. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. Amen. Amen. Treasures in heaven. பரலோகத்திலே பொக்கிஷங்களை You சேர்த்து வை. can gather treasures in heaven. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். But today, as you heard the word of God, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது today you surrender your life to God. வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். Revelation 2 says, வெளிப்படுத்தின விசேஷம் I know their works and their labor and their patience, and how thou canst not bear them which are evil, and thou hast tried with them which say they are apostles and are not, and has formed them liars, and has borne and has patience, and for name's sake has labored and has not fainted. Nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. Amen. Yes, I see you default in your first love. உன்னுடைய ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நீ குறைபட்டிருக்கிறாய். Amen. In the beginning you were like a fire. ஆதியிலே அப்படி அக்னி பிழம்பாயிருந்தாய். You were winning souls for Christ. கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாய். Preparing people for baptism. ஞானஸ்நானத்திற்கு ஜனங்களை ஆதாயப்படுத்தினாய். You were like fire. நீ அக்னியாய் இருந்தாய். You become cold now. இப்பொழுதோ குளிர்ந்து போனாயே. நான் போனா போதும் அவ்வளவுதான் இல்லையா, நானும் என் குடும்பம் இருந்தா போதும், எப்படி போனா கெட்ட போனா என்ன, யார் எப்படி போனா என்ன. God has somewhat against you today. இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எதிராக இந்த காரியத்தில் இருக்கிறார். People of God, தேவஜனமே, where your treasure is, there your mind is. உங்கள் பொக்கிஷம் எங்கே அங்கே உங்கள் இருதயம் Your இருக்கும். treasure should win souls for Christ. உங்கள் பொக்கிஷம் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதா இருக்கு. Amen. Then you can have a crown full of glory. அப்பொழுது மகிமை நிறைந்த கிரீடத்தை பெற்றுக் What கொள்வீர்கள். you do for God is counted. நீங்கள் தேவனுக்கு செய்கிறது எதுவோ அதுவே It's not கணக்கில் a time for கொள்ளப்படும். sleeping. தூக்குற நேரம் அல்ல, It's not time to be of leisure. அப்படியே ஓய்வெடுக்கிற நேரம் அல்ல, It's not a time to chit chat. அங்கே பேசி வெட்டிக்கதை பேசுகிற நேரம் அல்ல. Hallelujah. Oh, run for Christ. கிறிஸ்துவுக்காக ஓடுங்கள். Run for Christ. கிறிஸ்துவுக்காக ஓடுங்கள். Use your health for Christ. ஆரோக்கியத்தை அவருக்காக பயன்படுத்த. Unless you are healthy, you cannot win souls for Christ. ஆரோக்கியம் இருந்தால் அன்று அவருக்கு ஆத்மாதாயம் செய்ய Amen. முடியாது. When your body is full of strength, உங்கள் சரீரம் நல்ல பலத்தோடு இருக்கும் when பொழுது, blood is pure in your body, சரீரத்திலே ரத்தம் நல்ல when சுத்தமாய் your ஓடும் blood பொழுது, pumps correctly in your hearts, உள்ள சரி இருதயத்திலே ரத்த ஓட்டம் சரியா when your இருக்கும், nervous system is correct, உங்கள் நரம்பு மண்டலங்கள் சரியாய் செயல்படும், run for Christ. அவருக்கு ஓடுங்கள். Amen. ஆமென். Hallelujah.
Hallelujah. Run for Christ. கிறிஸ்துவுக்காக ஓடுங்க. Build the church. சபையை கட்டுங்கள். Build the church. சபையை கட்டுங்கள். Oh, bring people to the work of God. தேவனுடைய வேலைக்கு இந்த ஜனங்களை கூட்டி சேருங்க. Invest your time. நேரத்தை முதலீடு செய்யுங்க. Amen. Amen. Invest your time in God's kingdom. தேவ ராஜ்யத்தில் நேரத்தை Don't செலவழிங்க. waste your time. நேரம் வீணடிக்க Build வேண்டாம். God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை Focus on God's kingdom. தேவனுடைய What ராஜ்யத்தின் can you do for God? அவருக்காக என்ன செய்ய What can முடியும்? you do for Christ? கிறிஸ்துவுக்காக என்ன He is செய்யலாம்? my treasure. அவரே என் I should பொக்கிஷம். do something for my treasure. நான் என்னுடைய பொக்கிஷத்திற்காக ஏதாவது ஒன்று செய்ய Come back வேண்டும். to God's first love. தேவனுடைய ஆதி அன்பிற்கு திரும்புங்கள். Amen. ஆமென். Run for Christ again. மறுபடியும் அவருக்கு ஓடுங்க. Work for துவங்குங்க. Christ again. மறுபடியும் அவருக்கு ஓட துவங்குங்க. Toil for Christ again. அவருக்காக பிரயாசப்பட Bend your knees துவங்குங்கள். for Christ again. உங்களுடைய அவருக்காக முழங்கால் முடக்குங்க. Kneel down and pray for souls. முழங்கால் படியிட்டு ஆத்துமக்களுக்காக Spend ஜெபியுங்கள். sleepless nights for souls. ஆத்துமக்களுக்காக தூக்கமற்ற இரவுகள் உங்களுடைய God will reward you. கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Spend sleepless nights. தூக்கமற்ற இரவுகள் வரட்டும். Chennai needs you. உங்களுக்கு சென்னைக்கு நீங்கள் தேவை. Tamil Nadu needs you. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை. India needs you. இந்தியாவுக்கு நீங்கள் தேவை. Oh, the Lord needs you today. இன்றைக்கு கர்த்தருக்கு God நீங்கள் is தேவை. looking for somebody who can stand in the gap and pray for the people. திறப்பில் நின்று ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒருவனை கர்த்தர் He's தேடிக்கொண்டிருக்கிறார். looking for treasures. பொக்கிஷங்களை You are தேடிக்கொண்டிருக்கிறார். the treasure of God. நீங்களே தேவனுடைய You are பொக்கிஷம். God's treasure. நீங்கள் தேவனுடைய பொக்கிஷம். Amen. ஆமென். You are God's treasure. நீங்கள் தேவனுடைய பொக்கிஷம். God's treasure you are. நீங்கள் தேவனுடைய He has பொக்கிஷம். purchased you today. அவர் உங்களை விலை He கொடுத்து has washed you with வாங்கியிருக்கிறார். His blood. ரத்தத்தினால You are சுத்திகரித்திருக்கிறார். God's treasure. நீங்கள் தேவனுடைய You பொக்கிஷம். are a treasure of God. நீங்கள் தேவனுடைய பொக்கிஷம். சொல்லுங்க, I am God's treasure. சொல்லுங்க, நான் தேவனுடைய பொக்கிஷம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Hallelujah. You are God's treasure. நான் தேவனுடைய He பொக்கிஷம். purchased you today அவர் உங்களை விலை கொடுத்து with His வாங்கியிருக்கிறார். blood. ரத்தத்தினாலே. You have been purchased by His blood. அவருடைய ரத்தத்தினாலே விலை You கொடுத்து belong to வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்கு Run for சொந்தமானவர்கள். Christ. கிறிஸ்துவுக்காக ஓடு. Toil for Christ. பிரயாசப்படுங்கள். Oh, God will bless you. தேவன் உங்களை He ஆசீர்வதிப்பார். will remember you. உங்களை He நினைவு will கூறுவார். write your treasures in heaven. உங்களுடைய பொக்கிஷமாக அவர் பரலோகத்தில் எழுதுவார். Amen. ஆமென். Shall we close our eyes? கண்களை மூடுவோமா? Father, பிதாவே, we submit our lives. எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். Remove every distractions from our minds. எங்களுடைய சிந்தையில் இருக்கிற வழிபெறல செய்கிற சகல காரியங்களும் அப்புறப்படுத்தும். Maybe we have some earthly treasures in our minds. ஒருவேளை மனதிலே நாங்கள் பூமிக்குரிய பொக்கிஷங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். Maybe our eye is full of evil. எங்களுடைய கண்கள் ஒருவேளை தீமையினால் நிறைந்திருக்கலாம். Forgive us, Lord. மன்னியும் ஐயா. Let me come back to the first love. ஆதி அன்பிற்கு திரும்பட்டுமே. Early I was not like this. ஆரம்பத்தில் அப்படி நான் இல்லைதான். Early I was good to you, Lord. அந்த நாட்களிலே உமக்கு நன்மையா In இருந்தது. early my anointing, you are my only treasure. ஆரம்பத்திலே என்னுடைய அபிஷேகத்தில் நீரே என் பொக்கிஷமாய் இருந்தீர். But now there are so many treasures around me. இப்பொழுது என்னை சுற்றிலும் ஏராளமான பொக்கிஷங்கள் But today I break my life. இன்றைக்கு என் வாழ்க்கையை உடைக்க ஒப்பு I கொடுக்கிறேன். give my life to you, Lord. என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். You are my only treasure. நீரே என்னுடைய பொக்கிஷம். Use me for the glory. உமது மகிமைக்காக என்னை பயன்படுத்தும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Saints of God say amen. பரிசுத்தவான்கள் சொல்லுவோம் ஆமென். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா.